நடுவர்களை மிரள வைத்து உலக சாதனை படைத்த யாழ்ப்பாணத்து சிறுமி இவர்தான். வெறும் 5 வயது, ஆனால் சாதனை உலகமே கவனிக்கும் இடம். 2.5 மணித்தியாலங்கள் ஒரு நொடி கூட நின்று விடாமல் உடலையும் மனதையும் முழுமையாக கட்டுப்படுத்தி உலக சாதனை படைத்திருக்கிறார் இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்த சிறுமி. உலகம் வியந்து பார்த்த அந்த சிறுமியை சந்திக்க நாங்களும் தயாராகினோம், பயணித்தோம். ஒரு அழகான கடற்கரை கிராமம், ரம்மியமான அந்த பொழுது. ஆன்மீகமும் கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் நிறைந்த அந்த கிராமத்தில் அந்த சிறுமியை சந்தித்தோம். ஒரு குழந்தையின் கனவு, ஒரு குடும்பத்தின் தியாகம், ஒரு ஆசிரியரின் அர்ப்பணிப்பு மற்றும் தமிழரின் பெருமையை உலக அரங்கில் பதித்த ஒரு உண்மை கதை. இந்த சாதனைக்காக அவர் செய்த தியாகங்கள் என்ன, அந்த குடும்பங்கள் செய்த தியாகங்கள் என்ன? பிள்ளைக்கு ஏதாவது செய்து கொண்டு போவோம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை நாங்க கொண்டு போறோமே தவிர எங்களோட விருப்பத்தை கொண்டு அவருக்கு அப்படி நாங்க செய்ய. எவ்வளவு தூரம் அந்த பயிற்சிகளை பெற்றார். உலகமே வியந்து பார்த்த அந்த சாதனை பயணம். 2.5 மணித்தியாலம்ன்ற வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தானே. அப்ப அது நீங்கள் எப்படி அதுக்கு அனுமதிச்ச? நீங்கள் பிராக்டிஸ் ஏதாவது கொடுத்துனீங்களா? இவ்வளவு ஒரு மணித்தியால கணக்கா? வீட்டை பழக்கம் ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்தான் ஒரு மணித்தியாலம் வரும். அப்புறம் அங்கால ஒரு மணித்தியாலம் 10 நிமிஷம் அப்படி கூடி வரும். ரிஹர்சல் ஒரு கிழமை கிட்ட ரிஹர்சல். நடுவர்களாக வந்திருந்த வெளிநாட்டு நடுவர்களையே வியப்பில் ஆழ்த்தி அதிர்ச்சிக்குள்ளாக்கி உலக சாதனை புத்தகத்தில் தனது பெயரை பதித்து கொண்ட எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் செல்ல குழந்தையோடு உலக சாதனை படைத்த எங்கள் செல்ல குழந்தையை நாங்களும் மனதார வாழ்த்தி நீங்களும் வாழ்த்த வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்த்தும் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை மேலும் வளமாக்கும். உலக அரங்கில் மீண்டும் மீண்டும் புதிய புதிய சாதனைகளை படைக்க உங்களுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு துணையாக இருக்கும் என்று கூறி வாங்க காணொலிக்குள்ள போவோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களோட முழு பேர்? தஜிவின் ஹம்சத்வனி. ஹம்சத்வனி. எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? கிரேட் 1. கிரேட் 1. எந்த பள்ளிக்கூடம்? ஜாழ் உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலை. ஜாழ் உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலை. அதுல படிக்கிறீங்களா? என்ன எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? கிரேட் 1. கிரேட் 1. இப்போ உங்களை பற்றி தான் எல்லா இடமும் கதையா இருக்கு, தெரியுமா? அது பார்த்துக்கிறீங்களா? ஒருத்தர் பார்த்து சொல்லலையா பிள்ளைக்கு? சொன்னவேன். என்னன்னு சொன்னவே? வாழ்த்துக்கள் சொன்னவே. வாழ்த்துக்கள் சொன்னவையோ. நீங்கள் உலக சாதனை ஒன்று படைச்சுக்கிறீங்களா நடனம். அதுல நடனம் விருப்பமா பிள்ளைக்கு? அதாவது அம்மாக்கள் சொல்றதால போய் பழகுறீங்களா? எனக்கு நான் முதலே இருந்தே நான் டான்ஸ் ஆடிக்கணும் வந்திருக்கேன். யாரு உங்களோட நடன ஆசிரியர்? லக்ஷியக்கா. எத்தனை வயதுல இருந்து படிக்கிறீங்க இந்த டான்ஸ்? நான் 4 வயதுல இருந்து படிக்க போறீங்களா? உங்களுக்கு விருப்பமா நல்ல டான்ஸ்? டான்ஸ் விருப்பமா, பாட்டு பாடுற விருப்பமா? ரெண்டும் விருப்பம். இப்போ டான்ஸ் ஒன்றுக்கு ப்ரோக்ராம் ஒன்று போனீங்க தானே, இனி என்ன சாதனை படைக்கணும் விரும்புறீங்க? இனி கோயில தான் செய்யணும். கோயில தான் இருந்தாலுமா? நீங்க என்னென்ன ப்ரோக்ராம் கலந்து கொண்டுக்கிறீங்க இது வரைக்கும்? வேற இடத்துல போய் டான்ஸ்ல என்னென்ன டான்ஸ்? அங்க நான் டிவி ப்ரோக்ராம்ல ஆடினான், கோயில ஆடினான், கிளிநொச்சியில ஆடினான். கிளிநொச்சியில எவ்வளோ நேரம் ஆடினீங்க? 2.5 மணித்தியாலம். கால் நோய் இல்லையா பிள்ளைக்கு? இல்ல. பழகைக்க? இல்ல. பழகைக்கே நோய் இல்லையா? கால் இல்ல. கலைக்க இல்லையா? ஏன் 2.5 மணித்தியாலம் ஆடினீங்க? விருப்பம். கரை நேரம் ஆட விருப்பமா? அதுக்கு முதல்ல ஆடிக்கிறீங்களா கரை நேரமா? இல்ல. கால் நோய் இல்லையா பிள்ளைக்கு? பிறகு இல்ல. கால் நோய் இல்லை. இனியும் 2.5 மணித்தியாவது கூட 6 ஆடுவீங்களா? இப்போ உலக சாதனை அண்டோண்ட ஒரு 6 வயசு மாணவி, அது 2.5 மணித்தியாலம் தொடர்ந்து நடனமாடி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை தான் சொல்லணும். என்ற உலக சாதனைக்கு பதிவுக்கு போயிருக்கேன். அப்ப அந்த பிள்ளையே நாங்களும் வெளியில கொண்டு வருவோம், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருவோம்ன்றக்காண்டி தான் வந்து நாங்கள்
இந்த நடனத்துல ஆர்வம் அம்மாவிலையா, அம்மாக்கா, அப்பாக்கா அல்லது பிள்ளைக்கா, யாருக்கு அதுல ஆர்வம்? 3 பேருக்குமே டான்ஸ் விருப்பம். நான் சின்ன டான்ஸ் படிச்சேன், அதனால எனக்கு விருப்பம். அப்பாவுக்கும் விருப்பம், பிள்ளைக்கும் டான்ஸ்ல நிறையவே விருப்பம். எங்களை விட பிள்ளைக்கு சரியான விருப்பம். நடனத்துல சும்மா இருக்கவே விட மாட்டேன். அவன் சொல்லி தர சொல்லி கிளாஸுக்கு விடுறாங்க. சின்ன வயசுல 4 வயசுல போய் கிளாஸுக்கு விட்டுனாங்க. அவ சனி ஞாயிறு தான் கிளாஸ் முடிச்சு வீட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பா. எங்களுடைய அப்பாவுக்கு அப்படி எங்களுக்கே சொல்லி தந்த தான் தாளங்கள் போடுவோம். நாங்க அப்படி நீங்க வீட்டை சொல்லி கொடுக்குறேன்னா உங்களுக்கும் நடனத்துல தெரியுமா? சின்ன ஓயில் மட்டும் டான்ஸ் எடுத்தேன் நான். அப்ப அதால கிளாஸ்ல நடக்கிற விஷயத்தை நான் வீட்டை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அதால பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. மற்றது இன்னொரு பெரிய நெருக்கடி உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு அரசு உத்தியோகத்தராக இருக்கிற நேரத்தில் பிள்ளையோட அந்த கல்வி மற்ற செயற்பாடுகளுக்கு உங்களுக்கு நீ சேர்ந்து தன்றக்கு ஒரு சனி ஞாயிறு தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வெளி மாவட்டம், நான் முல்லைத்தீவு ஸ்கூல்ல வீட்டை வரவே 3:30-4 மணி ஆயிடும். அப்ப அதுக்கு பிறகு அவட சேர்ந்து விளையாடி அப்படிலாம் செய்யறாங்க. கூடுதலாகவே இவவோட இந்த நாளுமே விளையாடுறது. ஆனா என்ன நடனம் சனி ஞாயிறுல தான் அப்படியா? இந்த ஒரு 2.5 மணித்தியாலம் தொடர்ந்து நடனம் ஆடுறன்ற வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தானே. அப்ப அது நீங்கள் எப்படி அதுக்கு அனுமதிச்ச? நீங்கள் இவக்கு முதல்ல எப்படின்னா 1 hour கிளாஸ் தான் முதல் கலைக்கு போறாங்க ஜிலானி டீச்சர்கிட்ட. அப்ப அதுல 1 hour கிளாஸ் தான், சனி 1 hour, ஞாயிறு 1 hour. அப்ப அந்த 1 hour கிளாஸ் முடியவே அடுத்த அவர் மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து பழகிறதுக்காக நிப்பா வெயிட் பண்ணிக்கொண்டு. அப்ப நான் தான் வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வரேன். அவ அடுத்த மணித்தியாலம் நின்று பழகிறதுக்காக நிப்பா. அந்த இதுல பிறகு வீட்டை வந்து நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பா தானே. இப்ப கலைச்சு அப்படி எல்லாம் இல்லை. அவக்கு சொல்லி கொடுத்து நான் கலைச்சிடுவேன், ஆனா அவ கலைக்க மாட்டேன். மற்ற டைம்ல பிள்ளைகளோட விளையாடைக்குள்ளையும் அப்படி வீட்டை இப்ப சொந்த கரப்பு வந்து விளையாடைக்குள்ளையும் சின்னாக்களோட சேர்ந்து விளையாடுவா. அப்ப இவ விட பெரிய பிள்ளைகளே கலைக்குதுன்னு சொல்லி இவ கலைக்காமல் விளையாடி கொண்டிருப்பா. அப்ப அதுலயும் அந்த மணித்தியாலம்ன்றது அவக்கு பெரிய சுவா இருக்கே இல்லை. இப்போ இந்த சாதனைக்கு முதல் நீங்கள் பிராக்டிஸ் ஏதாவது கொடுத்துனீங்களா? இவ்வளவு ஒரு மணித்தியால கணக்கா? வீட்டை பழக்கம். இப்போ முதலாவது ஒரு பாட்டுன்னா 5 நிமிஷம் பாட்டு, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுத்த நாள் கொஞ்சம் கூட. அப்ப 5, 10, 15 கூடிக்கொண்டு வரும் பாட்டு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்தான் ஒரு மணித்தியாலம் வரும். அப்புறம் அங்கால ஒரு மணித்தியாலம் 10 நிமிஷம் அப்படி கூடி வரும். ரிஹர்சல் ஒரு கிழமை கிட்ட அப்படி ரிஹர்சல் பார்த்துருப்போம். கலைச்சு அப்படி எல்லாம் இதுல கலைச்சு கஷ்டப்பட்டு அப்படி ஒண்ணும் இல்லை. விளையாடுறதுக்காக போவா. ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை செய்யணும் அப்படி போவாவே தவிர கலைச்சர்னாலும் நிக்கிறேன். உலக சாதனை போட்டி என்ற போகணுமன்ற ஒரு எண்ணம் அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகள் எப்படி நடந்தது? நம்ம இவருக்கு விருப்பம், மிஸ்டருக்கு. இவர் எழுத்தாளர்னு சொல்லத்தானே ராஜீவன். அப்ப அவரே கொஞ்சம் இந்த விஷயத்துல விருப்பம், கொஞ்சம் பிள்ளை இந்த விஷயத்த கொஞ்சம் உலக அறிய செய்யணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மற்றவங்க வீட்டுல பழக்கி எல்லாம் செய்து நாங்களாம் மிஸ்டர் தான் இதுக்கு விருப்பம். இதுல வழியில கொண்டு போகணும்ன்றது. எவ்வளவு காலமா நீங்கள் பழகி கொண்டு வாரீங்க? வேற 3-4 வயது 3-4 வயதுலயே கிளாஸ் போக தொடங்கிட்டா. வீட்டுல நான் டான்ஸ் எடுத்தபடியா வீட்டுல சின்ன சின்ன அப்படி சொல்லி கொடுக்க கொஞ்சம் விருப்பம் அந்த டான்ஸ்ல. அப்ப கிளாஸுக்கு போவோம்னு சொல்லி இப்ப கிளாஸுக்கு தாண்டா விருப்பப்பட்டு போனாங்க. 4 வயதுல போய் இப்ப அங்கே எல்லாம் பழகி அப்புறம் கோயில்ல ஆடுறாங்க. இப்ப பக்கத்துல அரசடி முருகன் கோயில் இருக்கு. அப்ப அதுல திருவிழாக்கு ஃபர்ஸ்டா முதல் ஆடினவன் அந்த அரசடி முருகன் கோயில தான். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ்ல ஆடுறவா. அவக்கு டான்ஸ்ல சரியான விருப்பம். தானே பழகுவா வீட்டுல. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு வந்தா தானே பழகி கொண்டிருப்பா. வீட்டை இருந்து பழகுவா. எங்களுக்கு பழகுவா. அங்க சொல்லி தரத எங்களுக்கு பழகி கொண்டிருப்பா. எங்களுடைய அப்பாவுக்கு அப்படி எல்லாருக்குமே பழகி ஒரு அங்க கிளாஸ் முடியவே வந்து திருப்பையும் இங்க பழகுவா. அதை விட சொல்ல நான் அப்படி அடவுகள் சொற்கட்டுகள் சொன்னா ஸ்பீட்டா சொல்லுங்கன்னு சொல்லுவா. அப்படி கலையண்ட வாக்கு இல்ல. முதலாங்காலம் 2ஆங்காலம் பிடிக்கிறே இல்ல, 3ஆங்காலத்துல வந்து ஸ்பீட் ஆடத்தான் விருப்பம். திருப்பி இப்போ ஒரு சாதனையை படைச்சிட்டா அதுக்கு விண்ணப்பம் ஒன்று செய்திருக்கிறீங்களா? அப்படித்தானே பதிவட்டுது. அந்த பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. ஒரு 6 வயது பிள்ளைகிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த முயற்சி ஒன்று எடுத்து செய்து 15 எடுத்துட்டீங்க. அடுத்ததை என்ன செய்யணும் விரும்புறீங்க? பிள்ளை சொல்லுங்க, நீங்க அடுத்த சாதனை என்ன படைக்கணும்? கோயில்ல தான் நிகழ்ச்சி செய்யணுமா? அதால கோயில்ல விருப்பம் ஆடுறதுக்கு விருப்பம். கோயில்ல பக்தி பாட்டு பக்தி என்றாச்சும் விருப்பம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்த கட்டவங்க எப்படி கொண்டு போகணும்?
இல்ல நாங்க இப்ப ஒரு எய்ம் வச்சு அப்படி இல்ல பிள்ளைக்கு ஏதாவது செய்து கொண்டு போவோம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை நாங்க கொண்டு போறோமே தவிர எங்களோட விருப்பத்தை கொண்டு அவருக்கு அப்படி நாங்க செய்யல. இப்ப சின்னளவு நான் டான்ஸ் எடுத்தபடியா சின்ன நான் இப்ப எனக்கு விருப்பம் பண்ணபடியா பிள்ளைக்கு நாங்கள் டான்ஸ் அப்படி சொல்லி கொடுத்தேன் நான். அப்ப அதுல விருப்பம் வந்துதான் பிள்ளைக்கு கொண்டு கிளாஸுக்கு விட்டுனாங்க. அப்ப கிளாஸுக்கு போகாட்டில எல்லாம் நாங்க அவங்க சொல்லாம தான் நிக்கிறது. இப்ப இந்த சனியார் கிளாஸ் எங்களுக்கு போக வசதி இல்லாட்டில் அவருக்கு நாங்க சொல்றேன் இல்ல இந்த கிளாஸ் கட் பண்றோம்னு சொல்றேன் இல்ல சொன்னாலும் போவோம் அதுக்காக விருப்பம். அப்ப அதுக்காக அவங்க சொல்லாமலே டீச்சருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நாங்க நின்றுடுவோம். முத்தமிழின் மூத்தவனே முப்பொழுதும் காப்பவனே தமிழின் மூத்தவனே முப்பொழுதும் காப்பவனே தமிழ் வானம் பார்க்க எங்கள் முப்பாட்டன் நீதானே வளர்ந்து என்ன வரணும் விரும்புறீங்க? டாக்டராவோ? ஏன்? ஊசி போடுவேன்னு. யாருக்கு ஊசி போடுறதுக்காண்டியே டாக்டரா வர போறீங்க? ரைட் ரைட். எங்க முதல் டான்ஸ் ஆடினீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த எந்த இடத்துல என்ன பாட்டு? அரசடி பிள்ளையார்லையோ? அரசடி முருகன் இல்லை. அரசடி முருகன்ல. அதான் முதல் டான்ஸ் ஆடுவீங்க. எத்தனை வயசுல? 3.5 வயதுல. 3.5 வயதுலயோ? உங்களோட பள்ளிக்கூட டீச்சர் பேரை சொல்லுங்க. இந்திரா டீச்சர். அதிபர்? ஜெயந்திரன் சார். ஜெயந்திரன் சார். டீச்சர் தான் எல்லாம் பாட்டு இங்கிலீஷ் சிங்களம் எல்லாம் சொல்லி தருவா. டீச்சர் தான் சொல்லி தருவாவோ? நல்ல டீச்சரா? விருப்பமா உங்களுக்கு அவள? கூட இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனது பாடசாலையின் பெயர் ஜா உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலை. எனது பாடசாலை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அரங்கணி கோட்டத்தில் அமைந்துள்ள வகை 3 பாடசாலை ஆகும். எனது பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்பிக்கிறார்கள். எனது பாடசாலையின் பூந்தோட்டம், விளையாட்டு முற்றம், விளையாட்டு மைதானம், வகுப்பறைகள் என்பன அமைந்துள்ளன. இங்கு கல்வி கற்பதால் நான் நாளை ஒரு சாதனையாளராக வருவேன் என நம்புகின்றேன். நன்றி. குட் மார்னிங். Swing, swing, sweet together. Swing, swing, sweet together. All in the water, all in the water. Bus, bus, bus together. Bus, bus, bus together. All in the water, all in the water. Bus, bus, bus together. Bus, bus, bus together. All in the water, all in the water. Play, play, play together. Play, play, play together. All in the water, all in the water. Thank you. நன்றி. நல்லா இருக்கு. கட்டிக்காரியா? அனைவருக்கும் வணக்கம். கடல் பார்க்க வாதம்பி, கப்பல் பார்க்க வாதம்பி, கடல் பார்க்க வாதம்பி, கப்பல் பார்க்க வாதம்பி, பட்டம் விட வாதம்பி,
பந்தே அடிக்க வாதம்பி பட்டம் விட வாதம்பி பந்தே அடிக்க வாதம்பி பாடியாட வாதம்பி பயமில்லை வாதம்பி பாடியாட வாதம்பி பயமில்லை வாதம்பி பயமில்லை வாதம்பி. நன்றி. நன்றி. நல்லா இருக்கு. அச்சாவுல கட்டிக்கார. சிங்களத்துல எழுத்து சொல்லுவேன். பாட்டு இல்ல எனக்கு. மேற்குங்க. ஓ. ஆய்வோவன் எக்க ஒன்று தெக்க ரெண்டு துண மூன்று கத்தரா 4 பக 5 கைய 6 கத்த 7 அட்டை 8 நமைய 9 தகைய 10 இஸ்துதி. சான்றிதழ் நேரடியாக இந்தியாவில் இருந்து அந்த தலைமை நிறுவனத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டு இப்பொழுது அனுமை மகளுடைய கரங்களிலே மாவட்ட செயலாளர்களால் வழங்கிக்கப்படுகிறது. எனவே இறுதியாக ஒரு பல கரவாசங்களை கொண்டு அத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரி 5 வயதிலே உலக சாதனை நாயகி ரஜீவன் கம்சன்மணி அவர்கள் மேடையிலே அத்தனை விருதுகளோடும் எங்களுக்கு. இன்று நாம் சந்தித்தது ஒரு உலக சாதனையாளரை மட்டுமல்ல, கனவுகளை வயது தடுக்காது என்பது நிரூபித்த ஒரு சிறுமியை. இவர் போன்ற குழந்தைகளை ஊக்குவிப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். இந்த சிறுமிக்கு உங்கள் வாழ்த்துக்களை கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற உண்மையான சாதனையாளர்களை உங்களிடம் கொண்டு வர புதுயுகம் தொடர்ந்து பயணிக்கும். நான் உங்கள் கதிர். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.